இன்னைக்கு ஒரு 7:30 போல தான் எந்திரிச்சது. ஒரு 10 நிமிஷமே படுத்து அலாரம் அடிச்சாலும் தூங்கிடுறது. எப்படிதான் நம்ம கணக்கு மட்டும் தூக்கம் வருதுன்னே தெரியல. அப்படியே எந்திரிச்சுட்டு அ இன்னைக்கு கோலம் போடுவோமா என்னமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டேன். பாப்பாவும், அவங்க மித்ராவும், அவங்க அப்பாவும் மட்டும் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு போனாங்க. அப்படியே மாவும் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பார்த்தா அதுலயும் மாவ மறந்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே பால் வந்துருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு, மாவு நீங்க தானே மறந்துட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு கோதுமை தோசை தான். இந்த வாரம் ஃபுல்லாமே ஒரே கோதுமை தோசையா இருக்குன்னு தான் இட்லியா தோசையா சுட்டுக்கலாம் அப்படின்னு மாவு வாங்கிட்டு வர சொன்னது. அப்படியே அவங்களும் கோதுமை தோசை சுட்டுட்டு சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு கொடுத்தாச்சு. அப்படியே சாப்பிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாமே பெட்ஷீட் எடுத்து போட்டு வச்சிருந்தேன் துவைப்போம் அப்படின்ட்டு. துவைக்காம பீரோக்குள்ள இருக்க பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணவும் சுத்தமா இல்லை அப்படின்ட்டு துவைக்கிற பார்த்தா மோட்டரில் தண்ணி இல்லை. அப்படியே மோட்டரை போட்டு மத்தியானத்துக்கு சமைச்சிடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. மத்தியானம் நமக்கு மட்டும் தான் சமைக்கிற வேலை, அவங்களுக்கு வேணாம் வெளியில் வேலை, நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சிம்பிளாக வந்து தேங்காய் சாதமும் முட்டையும் மட்டும் பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போய் நம்மளும் பெட்ஷீட்லாம் அலசி போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்படி சாப்பிட வேண்டியதான். இப்போலாம் பாப்பாங்களுக்கு வந்து தனியாக தட்டிலே போட்டு கொடுத்துறது, அவங்களே சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்னு.